السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم ولقد جاءت رسلنا إبراهيم بالبشرى قالوا سلاما قال سلام فما لبث أن جاء بعجل حنيذ صدق الله العلي العليم. புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தில் எண்ணிலடங்காத உயிர் ஜீவராசிகளை படைத்து அனைத்து உயிர் ஜீவராசிகளுக்கும் அதற்கு ஏற்றாற்போல் கிருபை செய்யக்கூடிய வல்லநாயனுக்கே அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்வினை அன்னாரின் அடிச்சுவற்றினை அடிவிரலாமல் அவ்வாறே பின்பற்றி வாழ்ந்து வந்த அன்னாரின் குடும்பத்தார்கள், அன்னாரின் தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த காணொலியில் இணைந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் இன்னும் இணைய இருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் வாரம் வாரம் புதன்கிழமை நாம் குர்ஆன் வசனங்களை கருத்து பரிமாற்றம் செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இந்த வாரம் சூரத்துல் ஹூதில் 69வது ஆயத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி 68வது ஆயத்தில் வந்துட்டு நபி அவங்களுடைய வரலாறு பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம். அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஒவ்வொரு நபிமாருடைய வரலாறையும் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வந்துட்டு இப்போ அதனுடைய அடிப்படையில் வந்துட்டு இப்போ வந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இருந்து 9வது தலைமுறையில் வர்றாங்க. அதாவது இப்ராஹிம் பின் தாரிக், தாரிக் பின் நாகூர், நாகூர் பின் சாரூஹ், சாரூஹ் பின் ஃபாலிஹ், ஃபாலிஹ் பின் ஆபிர், ஆபிர் பின் ஷாலிக், ஷாலிக் பின் அர்ஃபக், அர்ஃபக்ஷத் பின் சாம், சாம் பின் நூஹ். இன்னொரு தடவை சொல்கிறேன். இப்ராஹிம் பின் தாரிக், தாரிக் பின் நாகூர், நாகூர் பின் சாரூஹ், சாரூஹ் பின் ஃபாலிஹ், ஃபாலிஹ் பின் ஆபிர், ஆபிர் பின் ஷாலிக், ஷாலிக் பின் அர்ஃபக்ஷத், அர்ஃபக்ஷத் பின் சாம், சாம் பின் நூஹ். அப்போ இவங்க ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு ஏறத்தாழ வந்துட்டு 200 வருஷ காலங்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. முதல்ல அந்த தாரிக்ங்கிறவங்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தகப்பனார் 250 வருஷம் அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. அதுக்கு பிற்பாடு வந்து ஒவ்வொருத்தவங்க 148 வருஷம், அதே மாதிரி 230 வருஷம், அதே மாதிரி 239 வருஷம், இந்த மாதிரிலாம் வாழ்ந்துருக்கிறாங்க. இதில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து 1686 இருந்து 1861 வரையும் மொத்தம் 175 வருஷங்கள் இந்த பூமியில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. இதில் வந்து அவங்க வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த வரையிலையும் இந்த உலகத்தில் அவங்க வாழ போகும்போது எப்படி இருந்தாங்க அப்படின்னாக்க வரலாற்று ஆசிரியர்களுக்கு மத்தியில் பலவிதமான கருத்துக்களை அவங்க சொல்லிட்டு வர்றாங்க. ஆனால் பெரும்பாலான கருத்துக்கள் வந்து எப்படி வருது அப்படின்னு சொன்னாக்க அவங்க வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு குணமுடையவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காமிக்கிறாங்க. இதில் வந்து அல் ஹாஃபில் வரலாற்று ஆசிரியர் அல் ஹாஃபில் பின் அஸாஹிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தான் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாற்று குறிப்பாக ரொம்ப கொஞ்சம் தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. இவங்க யார்கிட்ட இருந்து வாங்கினாங்க அப்படின்னு சொன்னாக்க இஸ்ஹாக் பின் பிஷர் அல் காஷிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட இருந்து எடுத்து எழுதியிருக்கிறாங்க. இவர் தான் முதல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறை வந்து முபுத்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிதாபை வச்சு இவங்க தான் ஆசிரியராக இருந்திருக்கிறார், ரைட்டர் இவங்க தான். இவங்க தான் அந்த கிதாபை வந்து கரெக்டாக துல்லியமாக எழுதியிருக்கிறாங்க. இவங்களுடைய விஷயத்தில் இருந்து தான் அல் ஹாஃபில் பின் அஸாஹிர் அப்படிங்கிறவங்க எடுத்து எழுதியிருக்கிறாங்க. இதில் பொதுவாகவே ஒரு வரலாறு வருது அப்படின்னு சொன்னாக்க கருத்து வேறுபாடுகள் வர்றதுங்கிறது சகஜமான ஒன்று. வரலாற்று ஆசிரியர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் வரும். அதில் வந்து இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னாக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயாருடைய பேர் வந்து அம்மீலா அப்படின்ற ஒரு பெண்ணு தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர்றாங்க. ஆனால் பின்னாடி வரக்கூடிய சில முஃபஸ்ஸிரீன்கள் கொஞ்சம் மாற்றி சொல்கிறாங்க. கல்பி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காமிக்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அம்மா பேர் வந்து பூனா பின்தி ஹிர்பத்தா பின் கர்சா அப்படின்னு சொல்கிற அந்த பெண் அவங்களுடைய பேர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காமிக்கிறாங்க. இவங்க எங்கே இருந்து வர்றாங்கண்டாக்க நபி நம்ம இப்போ அந்த வரலாறு சொன்னோம் இல்லையா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இருந்து நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வரையும் கிட்டத்தட்ட 9 தலைமுறைகள் சொல்கிறோம் இல்லையா, அதில் 8வது தலைமுறையில் இவங்க வர்றாங்க. இந்த அம்மா இவங்களுடைய தலைமுறையில் வர்றாங்க. யார்? அந்த
கல்பிங்கிறவங்க சொல்லி காமிக்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாருடைய பரம்பரை எங்கேருந்து வருதுனாக்க இவங்களும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை சேர்ந்தவங்க தான். ஆனால் இவங்க எங்கே வர்றாங்கனாக்க 8வது தலைமுறையில் ஃபக்ஷத் பின் சாம் அப்படிங்கிறவங்க இருக்காங்கல்ல, அங்கே இருந்து இவங்க பிரிஞ்சிடுறாங்க. அங்கே இருந்தால் இவங்களுடைய கிளைகள் பிரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காமிக்கிறாங்க. இவங்க வந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்து நம்ம எல்லாத்தையும் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் தான் விருந்தினரின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. சுருக்கமான விஷயம் பின்னாடி இன்ஷா அல்லாஹ் அதை விரைவாக பார்க்க இருக்கிறோம். ஏன் அவங்களுக்கு அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து எப்போவுமே வந்து விருந்தாளி இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு அந்த ஒரு பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னதாக இப்னு அசாகிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ அதுக்கடுத்து பார்த்தோம்னு சொன்னாக்க, இவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய தகப்பனாருக்கு எத்தனாவது வயசில் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க, தாரிக் அப்படிங்கிறவங்களுக்கு ஏறத்தாழ 75 வயசு அவங்களுக்கு. யாருக்கு? தாரிக் அப்படிங்கிறவங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறக்க போகும்போது தாரிக்குடைய வயசு வந்து 75 வயசு இருக்க போகும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட பிறந்தவங்க மொத்தம் 3 பேர் அண்ணன் தம்பி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அது பிறந்த நாகூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆம்பளை புள்ள பிறந்திருக்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு ஹாரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆம்பளை புள்ள பிறந்திருக்கிறாங்க. மொத்தம் 3 பேர். இதில் வரலாற்று ஆசிரியர்கள் இங்கே ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. முதல்ல பிறந்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறந்தாங்க, அதுக்கு பிற்பாடு தான் மற்ற 2 பேரும் பிறந்தாங்க அப்படின்ற சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 2வது புள்ள நடுவில் இருந்தாங்க, முன்னாடியும் அவங்களுக்கு பின்னாடி வேறு ஆட்கள், அதாவது இந்த நாகூர் அப்படிங்கிறவரும் முன்னாடி அல்லது ஹாரான் அப்படிங்கிறவர் முன்னாடி, யாரோ ஒருத்தர் முன்னாடி இருக்கிறாங்க. மொத்தத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து நடுவில் இருக்கிறாங்க, 2வது ஆளாக பிறந்திருக்கிறாங்க. மொத்தத்தில் 3 அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர்றாங்க. சரி, அடுத்து பார்த்தோம்னாக்க இதில் வந்துட்டு அந்த ஹாரான் ஒரு சகோதரர் பிறக்கிறார்ல, இவங்களுடைய மகன் தான் நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. இப்போ லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதனால தான் இந்த இடத்துல லூத் நபியுடைய சம்பவத்தையும் இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம். சரி, இப்போ மறுபடியும் நான் அந்த அவங்களுடைய பிறப்பு விஷயத்தை சொல்லி காமிக்கிறேன். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தகப்பனாருக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறக்க போகும்போது தாரிக் அப்படிங்கிறவங்களுக்கு வயசு 75வது வயசில் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் பிறக்கிறாங்க. நாகூர்னு ஒரு ஆம்பளை புள்ள, ஹாரான்னு ஒரு ஆம்பளை புள்ள, 2 பேர் பிறக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சேர்த்து மொத்தம் 3 பேர் பிறக்கிறாங்க. ஆனால் வரலாற்றில் சில ஆசிரியர்கள் மாற்றியும் சொல்கிறாங்க, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 2வதாக பிறந்தவங்க தான், அதுக்கு முன்னாடி ஒரு ஆம்பளை புள்ள அதுக்கு பின்னாடி ஒரு ஆம்பளை புள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அல்லாஹு அலம். இப்போ இதில் ஹாரான்ற ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு தான் நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறக்கிறாங்க. லூத் பின் ஹாரான், சரியா? அவங்களுடைய அத்தா பேர் ஹாரான். இப்போ அந்த ஹாரான்கிறவர் தகப்பனார் இருக்கவே இறந்துடுறாங்க. அதாவது தாரிக்ங்கிறவர் இருக்கவே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரரான ஒரு சகோதரர் இறந்துடுறாங்க. பாக்கி 2 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் நாகூர் அப்படிங்கிறவங்களும் 2 பேரும் தான் இருக்கிறாங்க. சரி, அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்க இந்த விஷயத்தை வந்து எப்படி எங்கேருந்து கொண்டு வர்றாங்க அப்படின்னாக்க, வரலாற்று ஆசிரியர்கள் இன்னொரு ஆசிரியர்கிட்ட எடுத்து வாங்கியிருக்கிறாங்க. இப்னு அசாகிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வந்து இந்த விஷயத்தை சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வர்றாங்க. அவங்க என்ன ஆதாரமாக கொண்டு வர்றாங்க அப்படின்னாக்க, ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய விஷயத்தை கொண்டு வர்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து திமிஷ்க் நகரத்தில் உள்ள ஹுத்தா அப்படின்ற இடத்துல பிறந்தாங்க அப்படின்னு இதுலேயும் சில விஷயங்கள் மாறி சொல்ல வர்றாங்க. ஆனால் பெரும்பாலான முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்து பாபில்ல அவங்க பிறந்தாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறந்தது பாபிலில் தான் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. 2-3 இடத்த இங்கே கொண்டு வர்றாங்க. திமிஷ்க் நகரத்தில் உள்ள ஹுத்தான்ற இடத்துல பிறந்தாங்க அப்படிங்கிறது சொல்ல வர்றாங்க. இந்த இடம் எங்கே இருக்குண்டாக்க, இது ஒரு கிராமம். இந்த கிராமம் வந்து ஃபர்சான் சொல்லக்கூடிய ஃபர்சான்னு பேர்லையும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இது வந்து ஒரு மலைவாழ் கிராமம் அப்படின்னு சொல்கிறாங்க. மலைக்கு மேலே இந்த கேமரன் ஹைலேண்ட் அந்த மாதிரி இடங்களில் உள்ள ஒரு ஊர் இது கிராமமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அந்த ஊருக்கு பேர் வந்துட்டு காசியூன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2 பேர் அந்த ஊருக்கு வந்து சொல்லப்படுறாங்க. ஒன்று வந்து ஃபர்சா அப்படின்ற பேர்லையும் சொல்கிறாங்க, காசியூன்ற பேர்லையும் இவங்க வந்து அழைக்கிறாங்க. சரி, இருந்தாலும் கூட இவங்க வந்து பாபிலில் பிறந்தாங்க அப்படிங்கிறதா சரியான சொல் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. அல்லாஹு ஆலம். இதைத்தான் நபி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த விஷயத்தை தான் அவங்க கொஞ்சம் மேற்கோள் காட்டி சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வர்றாங்க.
அடுத்து பார்த்தோம்னாக்கா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்துட்டு சாரா அம்மாவை கல்யாணம் பண்ணாங்க. நம்ம எல்லாத்துக்கும் அந்த விஷயம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஹாஜரா அம்மாவை கல்யாணம் பண்ணித்தான் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறக்கிறாங்க. சாரா அம்மாவை கல்யாணம் பண்ணித்தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த விஷயங்கள் பின்னாடி வருது. சரி, சாரா அம்மாவை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க. இப்போ நாகூர்ன்ற ஒருத்தர் இருக்கிறாங்க இல்லையா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சகோதரர் நாகூர் ஒருத்தர் தான் இறந்து போகிறாங்க. ஹாரான்கிறவர் மட்டும்தான் இறந்து போயிருக்கிறாரு. ஆனால் அந்த நாகூருங்கிறது இறக்கலை. இவர் யாரை கல்யாணம் முடிக்கிறார் அப்படின்டாக்க, அந்த ஹாரான் இறந்து போனார்ல, நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட பிறந்தது இன்னொரு பொம்பளை புள்ள ஒன்று, மல்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொம்பளை புள்ள. இந்த பொம்பளை புள்ளையை தான் ஹாரான்கிறவர் கல்யாணம் முடிக்கிறாங்க. குழம்பிடக்கூடாது. அதாவது எப்படி சுருக்கமாக நமக்கு விளங்குற மாதிரி சொல்கிறதா இருந்தால், தம்பி மகளை கல்யாணம் முடிச்சுக்கிட்டார். தம்பி மகளை கல்யாணம் முடிக்கலாமா இல்லையாம்னா அந்த சட்டத்திட்டங்கள் அப்போதைக்கு இன்னும் வரலை. வரலாற்று ஆசிரியர்கள் அதான் கொண்டு வராங்க, அப்போதைக்கு இன்னும் வரலை. அப்போ உதாரணத்துக்கு எப்படின்னாக்க, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களில் வந்துட்டு 2 பேர் மாற்றி கல்யாணம் பண்ணிக்கலான்ற சட்டத்தை கொண்டு வந்தாங்க இல்லையா. மொதல் பிரசவத்தில் பிறந்தது ஒரு ஆண் ஒரு பெண், 2வது பிறந்தது ஒரு ஆண் ஒரு பெண். அப்போ மாற்றி கல்யாணம் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தை கொண்டு வந்தாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் இங்கேயும். அப்போ தம்பி மகளை அல்லது அண்ணன் மகளை, சகோதரருடைய மகளை வந்து இவர் கல்யாணம் பண்ணுறாரு. அந்த அம்மா பேர் என்னடாக்கா மல்கா அப்படின்ற பெண்ணை தான் இவர் கல்யாணம் பண்ணுறாரு. இந்த அம்மா யாருண்டாக்கா நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சகோதரி. சரியா? அதுக்கு பிற்பாடு வயசான பின்னாடியும் கூட சாரா அம்மாவுக்கு குழந்தை பெற முடியலை. எத்தனாவது வயசில் அவங்களுக்கு குழந்தை பிறந்தது அப்படிங்கிறது இன்ஷா அல்லாஹ் பின்னாடி பார்ப்போம். சரி, தாரிக் அப்படிங்கிறவங்க வந்து இப்போ தகப்பனார் என்ன செய்கிறாரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அத்தா என்ன செய்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் அவங்களுடைய மனைவியான சாரா அம்மாவையும் கூப்பிடுறாங்க. அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் கூப்பிட்டுக்கிறாங்க. இவங்க 3 பேர்த்தையும் கூப்பிட்டுக்கிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன செஞ்சாங்க, ஹல்தான் அப்படின்னு சொல்கிற ஒரு ஊரை நோக்கி புறப்படுறாங்க. அங்கே போய்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே போனாங்கனாக்க ஹர்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர், அந்த இடத்துல தங்குறாங்க. சொன்னது அவங்களுடைய லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அத்தா பேர் வந்து ஹாரான். சரியா? இந்த இடத்துக்கு பேர் வந்து ஹர்ரான். மாற்றிடக்கூடாது, குழம்பிடக்கூடாது. என்னடா ஒரே பேராக இருக்குது, அதே ஊருக்கும் வச்சுருக்கிறாங்க, இடத்துக்கும் அதே பேர் வச்சுருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுறக்கூடாது. ஏன் இந்த பேர் ஹர்ரான்ற பேர் வந்துச்சுனாக்க, அந்த ஊரை கண்டுபிடிச்சி அந்த ஊரில் மக்கள் தங்கலாம் அப்படின்ற ஒரு இடத்த தோற்றுவிச்சது யார் அப்படின்னாக்க லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அத்தா. அந்த ஹாரான்னு சொன்னோம் இல்லையா, அவர் தான் அந்த ஊரை உண்டாக்குறாரு. அதனால அந்த ஊருக்கு ஹர்ரான்ற ஒரு பேர் வச்சிருக்கிறாங்கன்னு வரலாற்று ஆசிரியர் எழுதுறாங்க. அல்லாஹு அலம். சரி, அதுக்கு பிற்பாடு அங்கே போன பின்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தகப்பனார் என்ன செய்கிறாங்க, வஃபாத் ஆகிறாங்க. வஃபாத் ஆகிட்டாங்கனாக்கா அவங்களுடைய வயசு அந்த நேரத்தில், அவங்க வஃபாத் ஆகக்கூடிய நேரத்தில் 250. நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா, தாரிக் அவங்களுடைய வயசு வந்து 250ன்னு சொன்னோம் இல்லையா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தகப்பனார். அப்போ அவங்களுடைய வயசு வந்து 250. அந்த வயசில் தான் அவங்க இறக்குறாங்க. ஆனால் அதுக்கு பிற்பாடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்துட்டு என்ன செய்கிறாங்க, அங்கே இருந்து புறப்பட்டு நேரம் என்ன செய்கிறாங்க, பைத்துல் முகத்தஸை நோக்கி வர்றாங்க. அங்கேருந்து புறப்படுறாங்க. நேராக இங்கே வந்து பார்க்குறாங்க, இங்கே வந்து தங்குறாங்க. இங்கே வந்து தங்கின பின்னாடி தான் அவங்களுக்கு வந்து அங்கே வினோதமான மக்கள் இருக்கிறாங்க. வினோதமான மக்கள்னாக்க நட்சத்திர வணங்கிகள் அங்கே இருக்கிறாங்க. அவங்க வந்து 7 நட்சத்திரத்தை வந்து ஒரு டாட் மாதிரி வச்சு அதை அவங்க வணங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒரு விதமான இடத்தை ஏற்படுத்தினாங்க. அது அவங்க விளங்குற மாதிரி உள்ள இடமா இருந்துச்சு. இப்போ நட்சத்திரத்துக்கு மத்தியில் ஒரு கோயிலை கட்டுறதுங்கிறது வந்து சாத்தியமே இல்லாத ஒன்று. நட்சத்திரம் மேலே இருக்குது, நம்ம கீழே தான் பார்க்குறோம்னா, அவங்களுடைய ஐதீகப்படி 2 நட்சத்திரத்துக்கு இடையில இந்த இடத்துல ஒரு கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டிக்கிட்டு போனாங்க. 7 கோயில்கள், 7 நட்சத்திரத்துக்கு இடையில 7 விதமான கோயிலை கட்டினாங்க. அவங்க வழிபாடு செஞ்சு வந்தாங்க. அதே மாதிரி அந்த விக்கிரக வழிபாட்டு வந்து கோயில்களுக்கு வந்துட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, விக்கிரக வழிபாடுகளுக்கு வந்துட்டு அவங்க வழக்கம் போல் விழாக்கள் செய்கிறது, அதே மாதிரி பிராணிகளை அறுத்து பலியிடுறது, இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தாங்க. இதே மாதிரி தான் அந்த ஹர்ரானில் வாழ்ந்த மக்களும் அவங்க அதே மாதிரி தான் செஞ்சுட்டு வந்தாங்க. அவங்களும் நட்சத்திரங்களையும் சிலைகளையும் மட்டும்தான் வழிபட்டுக்கிட்டு வந்தாங்க. இதை வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அந்த நேரத்தில் அந்த ஹர்ரான்ற பகுதியில் வந்து யார் மட்டும்தான் வணங்கல் அப்படின்னாக்க, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் சாரா அம்மாவும் நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் தான். அவங்கள தவிர மற்ற எல்லாருமே என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி இணை வைப்புல ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதை வந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வச்சு தான் அல்லாஹ் என்ன செஞ்சான், அதை வந்து மாற்றி விட்டான். இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்ற மக்களுக்கு மத்தியில் தெளிவான ஒரு விஷயத்தை அந்த இடத்துல அல்லாஹ் கொடுத்துருந்தான். பொதுவாகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னாக்க, இரக்க குணம் அதிகமாக இருந்துச்சு. அவங்க வந்து எந்த மக்களுக்கு தீங்கு இழைக்க மாட்டாங்க. மக்கள் மேலே வந்துட்டு ரொம்ப 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 இரக்கம் உள்ளவங்களாக இருந்தாங்க.
மக்களுக்கு ஏதாவது வந்துருமோ, நான் அப்படி ஆயிடக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்தாங்க. அதே மாதிரி அல்லாஹு தாலா வந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இந்த பூமிக்கு வந்து தூதரை அனுப்பிட்டு அதுக்கு பிற்பாடு அவங்கள நண்பனாக எதுக்கு தேர்வு செஞ்சா அப்படின்னு சொன்னாக்க, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்துட்டு அந்த இவங்களுக்கு வந்து அந்த சிலை வணங்கிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, இவங்க மூலமாக தான் அந்த சிலை வணக்கத்தை பூரா ஒழிச்சாங்க. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்துட்டு இளமை பருவத்திலேயே ரொம்ப ரொம்ப கைதேர்ந்தவங்களாக இருந்தாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய விஷயம் அப்படின்னாலே கொஞ்சம் ஒரு படி முன்னோக்கி தான் போய் நிற்பாங்க. அதனால தான் அல்லாஹ் வந்து அவங்க என்ன செஞ்சுட்டான், தன்னுடைய ஹபீபாக தேர்வு செஞ்சுக்கிட்டான் அப்படின்ற விஷயத்தையும் கொண்டு வர்றாங்க. அடுத்து பார்த்தோம்னாக்க இந்த இப்போ பார்க்க போகிற இந்த 69வது ஆயத்தில், இந்த 69வது ஆயத்தில் பார்த்தோம்னாக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சம்பந்தமாக 2 விஷயத்தை மெயினாக கொண்டு வர்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்து மலக்குமார்கள் சந்திச்சாங்க, வானவர்கள் சந்திச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும், நான் அந்த வானவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சலாம் சொன்னாங்க, அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு விருந்து வச்சாங்க. இந்த 3 விஷயத்தை மேற்கோள் காட்டி தான் இந்த 69வது ஆயத்து ஆரம்பமாக போகுது. ஆரம்பத்தில் பார்த்தோம்னாக்க அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சந்திக்க வந்த மலக்குமார்கள் யாரு அப்படின்னாக்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. இந்த 3 மலக்குமார்களும் யாரை சந்திக்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிறாங்க. உண்மையிலேயே அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிறதுக்கு வரல, அவங்க வந்து லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சந்திக்க வந்தாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஒரே காலத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு எவிடன்ஸாக நமக்கு இருக்குது. சரி, இவங்க வந்து முதல்ல யாரை சந்திச்சாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் அவங்க சந்திச்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்திச்ச அந்த நேரத்தில் வந்து இவங்க வந்து மனிதனுடைய தோற்றத்தில் வந்ததுனால இவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சட்டுன்னு அவங்களுக்கு புலப்படலை. ஏன்னா அவங்கள பொறுத்த வரையிலையும் நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி விருந்தாளுகள் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் இவங்க 3 பேர் வருவோம், இவங்க 3 பேர்த்தையும் விருந்தாளுன்னு நினச்சிட்டாங்க. அவங்க ஆரம்பத்தில் நம்ம பல இடங்களில் கேள்விப்பட்டிருப்போம், பல சிரமாக்களில் சொல்லியிருப்பாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பொறுத்த வரையிலையும் தேடி பிடிச்சாவது ஒரு நபரை கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கு பின்னாடி தான் அவங்களும் சாப்பிடுவாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம நம்ம தெரிஞ்சிருக்கோம். அதே மாதிரி வந்துட்டு இங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்துட்டு இந்த 3 பேர் வந்த உடனே மனித தோற்றத்தில் தான் வர்றாங்க. வந்த பின்னாடி என்ன ஆகுது, அவங்க விருந்து கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு டக்குன்னு ஒரு அந்த நேரத்தில் மாட்டுக்கறி கொஞ்சம் இதாக உள்ளது, அப்போ அதை அறுத்து என்ன செய்கிறாங்க, வறுத்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறாங்க. அந்த நேரத்தில் வந்து அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. யார், மலக்குமார்கள் சாப்பிடலை. ஏன் சாப்பிடலைனாண்டாக்க, பொதுவாகவே மலக்குமார்கள் வந்து எங்கேயுமே சாப்பிட மாட்டாங்க. மலக்குமார்களுக்கு பசிக்குமாண்டாக்க கண்டிப்பாக பசிக்காது இல்லை, அல்லாஹ் வந்து அந்த தன்மையிலேருந்து அவங்கள பாதுகாத்து வச்சிருக்கிறான். இங்கே வந்து இவங்க சாப்பிடாமல் இருக்கவும் அந்த காலத்தில் ஒரு பழக்கம் ஒன்று இருந்துச்சு. இப்போ நம்மள்ட்டே அந்த பழக்கம் இருக்கும். என்ன ஒரு பழக்கம் அப்படின்னாக்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொந்த பந்தங்களில் வச்சுக்கிறோம்ல, நம்ம எல்லாத்துக்கும் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும், யாரோட நம்ம சண்டை போடக்கூடாது, எல்லாருடைய நட்போடு இருக்கிறதுக்கும் எல்லாம் பரிபூர்ணமாக தௌஃபீக் செய்யட்டும். நமக்கு பிடிக்காத ஒருத்தவங்களுடைய வீட்டுக்கு நம்ம போனோம்னாக்க அவங்க வீட்டில் தண்ணி கொடுத்தா நம்ம குடிக்க மாட்டோம். இது வந்து இயற்கையில் இன்றைக்கி உலக நடைமுறையில் உள்ள ஒன்று. இந்த பழக்கம் வந்து இன்றைக்கி உள்ளது இல்லை. அவங்க வீட்டில் வந்து கை நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதும், அவங்க வீட்டுக்கு போனால் நான் சாப்பிட மாட்டேன், ஏன்டா அந்த அளவுக்கு எனக்கு பேசிட்டாங்க, எனக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்திட்டாங்க, நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி உள்ள விஷயத்தை அந்த காலத்தில் இருந்துச்சு. என்ன அப்படின்னாக்க, ஒருத்தர் வீட்டுக்கு சாப்பிட போகிறாங்க அப்படின்னாக்கா அந்த வீட்டுக்கு வந்து கொள்ளையடிக்க போகிறவங்க சாப்பிட மாட்டாங்களாம். முதல் ஒன்று, எந்த வீட்டில் கொள்ளையடிக்க போகிறாங்களோ, திருட போகிறாங்களோ, திருடர்கள் அந்த வீட்டில் கை நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி இன்னொரு பழக்கத்தில் நடைமுறையில் ஒன்று இருக்குல்ல, என்னன்னு கேட்டாக்க, சாப்பிட்ற இடத்துல வந்து உப்பு வைப்பாங்க. அந்த உப்பு வச்சுட்டாக்க என்ன அர்த்தம்னாக்கா, அந்த உப்பு வச்சவங்க வீட்டில் வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு பழக்கம் உள்ள நடைமுறையில் ஒன்று இருக்குது. அந்த மாதிரி தான் கை நினச்ச வீட்டில் திருடக்கூடாது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் அந்த நேரத்தில் இருந்தாங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னண்டாக்க, சண்டை போட்டவங்க வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. சரியா, சண்டை போட்டிருந்தா அந்த வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. அப்போ இந்த மலக்குமார்கள் வந்து இவங்க வந்து அந்த வச்ச விருந்தை வந்து அந்த இறைச்சியை வந்து தொடாமல் இருந்தாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு. யாருக்கு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. இவங்க மலக்குங்கிறது இன்னும் அவங்களுடைய கண்ணோட்டத்துக்கு வரல. அப்போ அவங்க யார், இவங்க திருட வந்திருப்பாங்களோ இல்லைனாக்கா சண்டை போட வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் திருட வரலை, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் நாங்கள் இல்லை, நாங்கள்லாம் மலக்குமார்கள், நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன பின்னாடி நாங்கள் உங்களை பார்க்க வரல, லூத் நபியை பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
சரி, இந்த இடத்துல இன்னும் பின்னாடி தொடருது, அது இருக்கட்டும். இப்போ அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ விருந்து ஆட்கள் நமக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம எப்படி நடந்துக்கிறணும் அப்படிங்கிற சம்மந்தமாக நம்ம முதல்ல பார்த்துருவோம். இப்போ விருந்து ஆட்கள் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னாக்க நம்ம அவங்கள சலாம் கூறி அவங்கள சந்தோஷமாக அவங்கள வரவேற்கணும். விருந்தாட்கள் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்முடைய அலுவல்கள் தள்ளி வச்சிடணும், அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன் அப்படின்னாக்க முதல்ல விருந்தாட்கள் நம்ம வீட்டுக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு சொன்னாக்க ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் அவங்க கூடயே சேர்ந்து வர்றாங்க அப்படிங்கிறது ஒன்றாவது விஷயம். ரெண்டாவது விஷயம், அந்த விருந்தாட்கள் எந்த வீட்டிலலாம் இருக்காங்களோ அவங்களுடைய ரிஸ்க்கு விஸ்தீரணமாகும் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். இன்ஷா அல்லாஹ் பின்னாடி வருது, அதை நம்ம சொல்லுவோம். அடுத்து மூணாவது விஷயம் பார்த்தோம்னாக்க அந்த விருந்துக்கு வந்த நபர்களை நம்ம கண்ணியம் செய்கிறது சுன்னத்தில் உள்ளது. அல்லாஹும் அதை கட்டளையாக சொல்கிறான். அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலை நீங்கள் பயந்தவங்களாக இருந்தீங்கன்னாக்கா அல்லாஹுமே மறுமை நாளையும் நீங்கள் பயந்தவர்களாக நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னாக்க விருந்தாள்களை நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்களுக்கு சந்தோஷப்படுத்துங்க, அவங்கள உபசரிங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இது புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்போ விருந்தாள்களுக்குன்னு சில தன்மைகளை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அவங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்க, விருந்தாளுக்கு நம்ம ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போகிறோம், அவங்க நம்ம ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போனாக்கா இப்போ உள்ள கால சூழ்நிலைகள் எல்லாமே சுருங்கிருச்சு, ரொம்ப நாள்லாம் தங்க முடியாது. அதிகம் ஒரு நாள் தங்குறதே பெரிய விஷயம். முதல் நாள் நைட்டு போயிட்டு மறுநாள் நைட்டு அங்கேருந்து கிளம்பிடுறோம். இன்றைக்கி உள்ள சூழ்நிலை இதுதான். அந்த காலத்துலலாம் பார்த்தோம்னாக்கா அந்த இப்போ உள்ள வாகனங்கள்லாம் இப்போ இருக்கிற மாதிரி அப்போ இல்லை. அப்போ அந்த மாட்டு வண்டியில் அல்லது கால்நடையாக வருவாங்க, சில பேர் சைக்கிளில் வருவாங்க. இந்த மாதிரி வர்றவங்கெல்லாம் நாள் கணக்காக வந்து தங்குவாங்க. அப்போ அந்த மாதிரி தங்குறது நல்லது இல்லை. விருந்தாளிகளுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சட்டத்திட்டங்களை கொண்டு வர்றாங்க. எப்படி விருந்தாளியை கவனிக்கணும்னு நாயகம் சொல்லியிருக்கிறாங்களோ அதே மாதிரி விருந்துக்கு போகிறவங்களும் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, உடனே நம்ம கிளம்பிடணும் அப்படிங்கிறத மெயினாக சொல்லி காமிக்கிறாங்க. சரி, இது ஒன்றாவது விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டியது. அடுத்து பார்த்தோம்னாக்க விருந்தாளிகளுக்கு பிரியமானதை நம்ம கொடுக்கணும், நமக்கு பிரியமானதை சமைக்கக்கூடாதான். அவங்கக்கிட்ட கேட்கணுமா, உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன மாதிரி சாப்பாடு செஞ்சால் நீங்கள் சாப்பிட்றீங்க சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாலியாக அவங்கள்ட்ட பேசி சிரிச்சுக்கிட்டு அவங்களுக்கு டயத்தை ஒதுக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்ல வர்றாங்க. இதுக்கு எந்த ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்கன்னாக்க ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை கொண்டு வர்றாங்க. இதை வந்து அவங்களுடைய மகனே சொல்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் அவங்க மகன் பேர் அப்துல் ரஹ்மான் பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. சரி, எங்கள் அத்தா வந்து ஒரு நாள் வந்து என்ன செஞ்சாங்க, 3 கெஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த 3 கெஸ்ட் யாருண்டாக்க அஸ்ஹாபு சுஃபான்னு சொல்லக்கூடிய திண்ணை தோழர்கள். அந்த காலத்தில் வந்துட்டு இல்மு படிக்கிறதுக்கு ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு வருவாங்க. அப்போ அந்த மாதிரி உள்ளவங்க அக்கம் பக்கத்தில் உள்ள பள்ளிவாசல்களில் அக்கம் பக்கத்தில் உள்ள இந்த சத்தரன்னு சொல்லுவாங்க, வழிப்போக்கர்கள் தங்கக்கூடிய இடம், அங்கே வந்து தங்குவாங்க. அப்போ அந்த உள்ளூர் வாசிகள் என்ன செய்வாங்கண்டாக்க அவங்கள கூட்டிகிட்டு போய் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் செய்கிறது ஒரு பழக்கமாக இருந்துச்சு. அப்போ நாயகம் சொன்னாங்க, இந்த மாதிரி அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள் இருக்கிறாங்க, இவங்கள வந்து என்ன செய்யுங்க, 2 பேர் இருக்கிறவங்க வீட்டில் 2 பேர் எந்த வீட்டில் இருக்கீங்களோ அவங்கள ஒரு ஆளை கூட்டிகிட்டு போங்க. அப்போ 3 பேர், 2 பேருடைய சாப்பாடு 3 பேருக்கு போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்களா அந்த மாதிரி. அப்போ 2 பேர் இருக்கிற இடத்துல 3 பேரை கூட்டிகிட்டு போங்க, 3 பேர் இருக்கிற இடத்துல என்ன செய்யுங்க, ஒரு 4 பேர்த்த கூட்டிகிட்டு போங்க. அப்போ அந்த மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரி சொல்ல போகும்போது இந்த இடத்துல வந்து ஹஸரத் அபூபக்கர் நாயகம் 3 நபர்களை கூட்டிகிட்டு வர்றாங்க. வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க. யார் அப்படின்னாக்க அவங்க மகனார் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய ஹஸரத் அபூபக்கர் நாயகத்துடைய மனைவி இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு அபூபக்கர் நாயகத்துடைய அந்த பணிப்பெண் இருக்கிறாங்க. இந்த 3 பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க 3 பேர்த்த கூட்டிகிட்டு வர்றாங்க. மொத்தம் 6 பேராச்சு. சரி, இப்போ வந்து அபூபக்கர் நாயகத்தை சேர்க்கணும், 4 பேர், 4 + ஒரு 3 மொத்தம் 7 பேராச்சு. இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அபூபக்கர் நாயகம் வந்து இந்த 3 பேர்த்த கூட்டிகிட்டு வராங்க. நாயகம் 10 பேர்த்த கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க வீட்டில் எங்கள் வீட்டுக்கு 10 பேர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்தாச்சு. வந்த பின்னாடி இப்போ அபூபக்கர் நாயகம் என்ன செய்கிறாங்க, கொண்டு வந்து விட்டுட்டு இவங்களுக்கு அவங்க மகனை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இங்கே வாப்பா, இங்கே வா, இந்த விருந்தெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன், இவங்களை நீ பார்த்து உபசரிச்சுக்க, நான் இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அபூபக்கர் நாயகம் போனவங்க ரொம்ப நேரம் வரவே இல்லை. அப்போ வீட்டில் வந்து இவங்க தடாப்படலாம் இருந்து 3 பேர் சமைக்கிறாங்க. யார், அவங்க அபூபக்கர் நாயகத்துடைய மகனார், அவங்களுடைய பணிப்பெண்ணு, அதே மாதிரி வந்துட்டு அவங்களுடைய மனைவி, 3 பேர் சேர்ந்து சமைக்கிறாங்க. சமைச்சு சாப்பாடெலாம் ரெடி பண்ணிட்டாங்க. சாப்பாடை கொண்டு வந்து இப்போ வைக்கணும். வச்சுட்டு அந்த வந்திருந்த 3 நபர்களையும் சாப்பிட கூப்பிட்றாங்க. இப்போ அவங்க கேட்குறாங்க, வந்திருந்த நபர்கள் 3 பேருமே கேட்குறாங்க, எங்கே அபூபக்கர் நாயகம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வீட்டு உரிமையாளர் எங்கன்னு கேட்குறாங்க. வந்துடுவாங்க, நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க.
இல்லை நாங்கள் அவங்க வராமல் நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு இவங்க சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் நடக்குதுல்ல, இல்லை அத்தா வரட்டும் மச்சான் வரட்டும், மச்சான் இல்லாமல் எப்படி சாப்பிட்றது, என்னைக்காவது ஒரு நாள் தான் வர்றான் மச்சான் கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம், என்னைக்காவது ஒரு நாள் தான் வர்றான் அக்காவோட சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். இன்றைக்கி நடக்குதில்ல, இது வந்து இன்றைக்கி நடந்ததில்லை, அன்னைக்கே நடந்துச்சு அது. அப்போ கேட்குறாங்க, எங்கள் வீட்டினுடைய உரிமையாளர் இல்லாமல் நான் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு கேட்குறாங்க. திரும்பவும் இவங்க அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் சாப்பிடுங்க வந்துடுவாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கேட்க மாட்டுறாங்க. இவங்க சாப்பிடாமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில் அபூபக்கர் நாயகம் கொஞ்சம் நேரம் கழித்து வர்றாங்க. ரொம்ப நேரம் தான், மகரிபுடைய வக்தெல்லாம் முடிஞ்சு இஷாவுடைய வக்தெல்லாம் முடிஞ்சு வர்றாங்க. அப்போ சாப்பிடாமல் இருக்கிறத பார்த்துட்டு வந்த உடனே அத்தா நம்மளை திட்டுவாங்களே அப்படின்னு பயந்து ஹஸரத் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு போய் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. பொதுவாகவே வந்துட்டு வீட்டுக்குள்ள நுழைய போகும்போது அத்தா வந்து பெரும்பாலும் திட்டு வாங்குறது ஆம்பளை பிள்ளைங்க தான். பொம்பளை பிள்ளைங்க திட்டு வாங்குவாங்க ஒரு 10% மட்டும்தான். ஆனால் ஆம்பளை பிள்ளைங்க அதிகமாக திட்டு வாங்குறது. வந்த உடனே வழக்கம் போல் அபூபக்கர் நாயகம் கூப்பிட்றாங்க, அப்துல் ரஹ்மான் கூப்பிட்றாங்க. சத்தமே காணோம். ஏன்டா இவங்க போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க, ஏன்டா இன்னும் விருந்தாள் சாப்பிடலை, நல்ல சூழ்நிலையை பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ கேட்குறாங்க, எங்கே போயிட்டா, மனைவிட்ட போய் கேட்குறாங்க, எங்கே இந்த மாதிரி ஏன் இன்னும் விருந்து வைக்கலை, ஏன் இன்னும் சாப்பிடல, அவங்க சாப்பிட்டாங்களா அப்படின்னா அவங்க வந்து சூழ்நிலையை சொல்லி காமிக்கிறாங்க. இல்லை நாங்கள் சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம், ஆனால் அவங்க தான் நீங்கள் வராமல் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்லி காமிக்கிறாங்க. அபூபக்கர் நாயகம் வந்துட்டு அதை செவிம் எடுத்துட்டு மகனை கூப்பிட்றாங்க, அப்துல் ரஹ்மான் கூப்பிட்றாங்க. சத்தத்தையே காணோம். கடைசியில் ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறாங்கன்னாக்க, இந்த கோபம் வந்துருச்சுன்னு சொன்னாக்க அத்தாமார்கள்லாம் வந்துட்டு பையனை வந்துட்டு எரும மாடு எங்கடா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வார்த்தையை அபூபக்கர் நாயகம் போலங்கிறாங்க. தடியான்னு கூப்பிட்டாங்களாம். இதை வந்து புகாரி இமாம் அப்படியே கொண்டு வர்றாங்க. தடியான்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அத்தா என்னை தடியான்னு கூப்பிட்டாங்க. தடியான்னு கூப்பிட்டோன்னா வேகமாக ஓடியாந்து நின்றுட்டேன். இன்னொரு ரிவாயத்தில் புகாரிலே 2 விதமான ரிவாயத்து வருது. ஒரு ரிவாயத்தில் தடியான்னு கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு வருது. இன்னொரு ரிவாயத்தில் அறிவில்லாதவனே அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். அபூபக்கர் நாயகம் அப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை சொன்ன உடனே வேகமாக ஓடியாந்துட்டேன், வந்து வேகமாக வந்து நின்றுட்டு பேசாமல் நின்றேன், அத்தை திட்டுவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு நிற்கும் போது வழக்கம் போல் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் சாப்பாடு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அப்போ அவங்க சொல்கிறாங்க, அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு சொல்லி காமிச்சாங்க, நீங்கள் அவங்கள்ட்டே கேளுங்கத்தா, நாங்கள் ரெடி பண்ணிட்டோம், அவங்க வந்து உங்களுக்கானதை வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காமிக்கிறாங்க. சொல்லி காமிச்சாக்க இதை வந்து அபூபக்கர் நாயகம் டென்ஷனில் என்ன செஞ்சுட்டாங்க, சத்தியம் பண்ணிட்டாங்க. நான் வந்து இப்போதைக்கு சாப்பிட மாட்டேன், நான் வரலன்னு தானே சாப்பிடாமல் இருந்தீங்க எல்லாரும், அவங்களும் சாப்பிடல விருந்தாள்களும் சாப்பிடல, இன்னொரு ரிவாயத்தில் சாப்பிட்டாங்க விருந்தாள்கள் சாப்பிட்டாங்க குடும்ப நபர்கள் சாப்பிடலன்னு எழுதுறாங்க. 2 விதமான ரிவாயத்தும் வருது. எந்த அல்லாஹ் ரெண்டுமே புகாரில் தான் வருது. அந்த விருந்தாள்கள் சாப்பிட்டாங்கன்றும் ரிவாயத்தும் புகாரில் தான் வருது. விருந்தாள்கள் சாப்பிடலை, குடும்ப நபர்கள் மட்டும்தான் சாப்பிட்டாங்க, குடும்ப நபர்கள் மட்டும்தான் சாப்பிடலை அப்படின்ற ரிவாயத்தும் வருது. அல்லாஹ் அலம். சரி, இப்போ வந்து இந்த நான் வந்து சாப்பிடாதனால தான் நீங்கள் சாப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுறாங்க. நான் இனிமேல் சாப்பிட மாட்டேன், இன்றைக்கி நைட்டுக்கு நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த வீட்டில் வந்து என்ன தான் ஆம்பளை வந்து சத்தம் போட்டு பேசினாலும் கூட அம்மா வந்து பேசிட்டாங்கன்னாக்கா கொஞ்சம் இறங்கிடுவாங்க. அப்போ அவங்க அபூபக்கர் நாயகத்துடைய மனைவி வந்து கேட்குறாங்க, அது இருக்கட்டும், நீங்கள் சத்தம் போட்டதெல்லாம் சரிதான், இப்போ நான் கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசுகிறேன், அந்த வார்த்தையெல்லாம் இங்கே வரல, நான் புரியறதுக்காண்டி புழக்க பாஷையில் பேசிக்கிட்டு வரேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், இப்போ நீங்கள் எங்கே போனீங்க, விருந்தாளை கொண்டு வந்து விட்டுட்டா நீங்கள் வீட்டில் தானே இருக்கணும். இப்போ பொதுவாகவே வீட்டில் பெண்கள் கேட்பாங்கள்ல, எல்லாம் சரிதான், நீங்கள் அவனை அதட்டுறது சரிதான், நீங்கள் முதல்ல ஒழுங்காக இருந்தால் தானே அவன் ஒழுங்காக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இவங்க கேட்குறாங்க, நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இப்போ அபூபக்கர் நாயகம் எங்கே போனேங்கிறத சொல்லணும். அப்போ என்ன சொல்கிறாங்க, நான் அபூபக்கர் நாயகம் எங்கே போனாங்க அப்படின்னாக்கா நேராக ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க கூட இருந்து சாப்பிட்டுட்டு அங்கேயே மகரிபை தொழுதுட்டு இஷாவையும் தொழுது முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கு பிற்பாடு தான் வர்றாங்க. இங்கே வந்து சாப்பிடாமல் இவங்க உட்காந்துருக்குறாங்க. இந்த மாதிரி நடந்திருக்கு. அதுக்கு பிற்பாடு வந்துட்டு சாப்பிட்டாங்க, மறுபடியும் எல்லோரும் சாப்பாடு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அபூபக்கர் நாயகம் உட்காந்து சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரி விருந்தாள்கள் இருக்கும் போது அவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் புகாரி இமாம் இந்த ஹதீஸை கொண்டு வர்றாங்க. இந்த இடத்துல அபூபக்கர் நாயகம் செஞ்சது தப்புன்னு அவங்க சொல்ல வரலை, இப்படி நடக்கணும், நமக்கு அதில் ஒரு படிப்பினை கிடைக்கணும் அப்படிங்கிறதுல தான் நம்ம அப்படி தான் அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணுமே தவிர, அபூபக்கர் நாயகமே இப்படி நடந்திருக்கிறாங்களா அந்த கண்ணோட்டத்தில் தயவு செஞ்சு பார்த்துடவே கூடாது. அபூபக்கர் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே உள்ள பிரியத்தில் அங்கே போனாங்க.
அதே மாதிரி வந்து அவங்க 10 பேர்த்த கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க, அங்கே உள்ள சூழ்நிலை என்னவோ அப்படிங்கிறது, போயிட்டு வந்துடலான்ட்டு அவங்களுடைய சூழ்நிலை என்ன, அந்த நேரத்தில் அவங்களுடைய மன நிலைமை என்ன அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ இந்த மாதிரி விருந்தாட்கள் இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத மெயினாக கொண்டு வர்றாங்க. அடுத்து பார்த்தோம்னாக்க விருந்தாட்களோட நம்ம அவங்கள்ட்ட வந்து அவங்க கோபப்படுற மாதிரி நம்ம நடந்துடக்கூடாது. இருக்கிறது 1 நாள் 2 நாள் விருந்தாட்கள் இருந்துட்டு போவாங்க. சொல்லுவாங்கள்ல, விருந்து மருந்து 3 நாட்கள் மட்டும்தான். அப்போ ஒரு காமெடிக்கானு ஜோக்கானு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாக்க, முதல் நாள் வந்து இறைச்சிக்கறி ஆக்குவாங்க, 2வது நாள் வந்து கோழிக்கறி ஆக்குவாங்க, 3வது நாள் ரசம் வச்சுருவாங்க. ரசம் வச்சுட்டால வீட்டை விட்டு கிளம்பணுன்ற அடையாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு நம்மளை வீட்டை விட்டு போங்கன்ற அளவுக்கு விருந்தாளிகள் இருக்கக்கூடாதுன்னு நாயகம் சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ அந்த விருந்தாளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ விருந்தாள் ஒரு வீட்டுக்கு வந்துட்டாங்கனாலே கூட ரஹ்மத்தான மலக்குமார்கள் வர்றாங்க, அவங்களுக்கு தோதுவாக ஒத்தாசைகள் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல மெயினாக கொண்டு வர்றாங்க. அடுத்து இந்த ஆயத்தில் பார்த்தோம்னாக்க சலாம் சொல்கிறத சலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மலக்குமார்கள் வந்து யாருக்கு சலாம் சொன்னாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சலாம் சொன்னாங்க. திரும்ப பதிலுக்கு யார் சலாம் சொல்கிறாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் மலக்குகளுக்கு சலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சலாம் கூறுதல் அப்படிங்கிறது வந்துட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்துலேருந்து தான் வந்துச்சா அப்படின்னாக்க இல்லை. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஆரம்பத்தில் அல்லாஹ் படைச்சிருந்தான்ல, அப்போவே இது வந்து சலாம்ங்கிறது வந்துருச்சு. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அவங்கள படைச்சு முடித்த பின்னாடி அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க அமைதியாக உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ அமைதியாக உட்காந்துருக்கும் போது அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், அங்கே உட்காந்துருக்குறாங்கல்ல அவங்களுக்கு போய் என்ன செய்யுங்க, சலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பின்னாடி நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து நேராக அந்த மலக்குகளுக்கு வந்து சலாம் சொல்கிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ திரும்பி அவங்க பதில் சொன்னாங்கன்னா வ அலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அப்போ இதில் வந்து இந்த சலாத்துக்கு வந்துட்டு பலவிதமான அர்த்தத்தை கொடுக்குறாங்க. சலாம் அப்படின்னு சொன்னாலே அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்லேருந்து அஸ்ஸலாமு அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய திருநாமத்திலேருந்து ஒரு பேராக இருக்குது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க, உங்களுக்கு இறைவனுடைய பாதுகாப்பு கிடைக்கட்டுமாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சலாம் அப்படின்னு சொன்னாலே நிம்மதின்னு அர்த்தம். எப்போ நிம்மதி கிடைக்கும் நமக்கு? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருந்துச்சுன்னு சொன்னாக்க கண்டிப்பாக நிம்மதி கிடைக்கும் அப்படின்ற ஒரு பொருளும் இந்த சலாத்துக்கு கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்க வெறுமனே பாதுகாப்பு அப்படின்ற சொல்லும் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னாக்க இறைவன் உங்களுக்கு ரஹ்மத்தை பாதுகாப்பு அளிப்பானாக, நீங்கள் வந்து எதுக்காக வேண்டி பயப்பட தேவையில்லை அப்படின்ற ஒரு அர்த்தத்தையும் கொடுக்குறாங்க. வழக்கம் போல் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டது மாதிரி சாந்தியும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாகட்டுமாக அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் கொண்டு வர்றாங்க. மொத்தத்தில் ஒரு துவாவாக இது இருக்குது. ஒருத்தர் மேலே வந்துட்டு நம்ம சலாம் சொல்ல போகும்போது அது அவருக்கு சலாம் அல்ல, துவாவாக மாறிக்கிறது. எப்படின்னாக்க அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பை தந்தருள் புரிவானாக, அல்லாஹ்வுடைய திருநாமமும் அதில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வந்துடும் அப்படின்னு ஒருத்தர் சொன்ன பின்னாடி திரும்பி பதில் சலாம் சொல்கிறாங்களா, வ அலைக்கும் அஸ்ஸலாம் அப்படின்னு சொல்ல போகும்போது உங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உங்களுக்கும் வரட்டும், உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதோடு மட்டுமில்லாமல் வ ரஹ்மத்துல்லாஹின் பின்னாடி சேர்க்குறாங்க. வ ரஹ்மத்துல்லாஹி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் உங்களுக்கு கிடைக்கட்டும், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் கிடைக்கட்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் கிடைக்கட்டும் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வர்றாங்க. இன்னும் சில பேர் என்ன செய்வாங்கன்னாக்கா சலாம் சொல்ல போகும்போது வ பரக்காத்துவும் சேர்த்து சொல்லுவாங்க. நம்ம சொல்ல போகும்போதே சேர்த்துன்னு சொல்லணும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அப்படின்ற விஷயத்த சேர்த்தே சொல்லணும். அதே மாதிரி பதில் சொல்கிறவங்களும் வ அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அப்படின்ற விஷயத்தை சேர்த்து சொல்லணும். இப்படி சொன்னோம்னாக்க நமக்கு 30 நன்மை கிடைக்கிறது மட்டுமல்லாமல் அவங்களுக்கான நம்ம துவா செஞ்சோம்ல, நம்முடைய எதிராளிகளுக்காண்டி நம்ம துவா செய்கிறோம்ல, அந்த நன்மையும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மேற்கோள் காட்டி கொண்டு வர்றாங்க. இது ஒரு விஷயம். ஹஸரத் அனஸ் நாயகம் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் நமக்கு இதுக்கு ஆதாரமாக வருது. அனஸ் நாயகத்துக்கு பிரத்யேகமாக வந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்துட்டு சில விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. எல்லா சஹாபாக்களுக்குமே பிரத்யேகமாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எத்தனையோ சஹாபாக்களுக்கு திக்ருகள் மூலமாக நீங்கள் அல்லாஹ்வை அடைய முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து அனஸ் நாயகத்தை கூப்பிட்டு சொல்கிறாங்க, உங்களுக்கு நான் 3 விஷயத்தை சொல்லித்தர்றேன் அப்படிங்கிறாங்க. 1வது விஷயம், எப்போவுமே ஒதுவோடு இருந்துக்கங்க, அது வந்து உங்களுடைய ஆயுளை நீடிக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. எப்போவுமே ஒதுவோடு இருக்கிறது எப்படி ஆயுளை நீடிக்கும்? ஒழு செஞ்சோம்னாக்க ஆயுசு நீள்றதுக்கும் ஒழுவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னாக்க, இங்கே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்போ நம்ம ஒது செய்ய ஆரம்பிக்கும் போது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிட்டு தான் ஆரம்பிப்போம். அப்படி ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னாக்க ஷைத்தானுடைய தீங்குலேருந்து நமக்கு அந்த ஒது நம்மளை பாதுகாத்துக்கிறது. எப்போ ஷைத்தானுடைய தீங்குலேருந்து ஒழு நம்மளை பாதுகாத்துக்கிறதோ இப்போ அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நமக்கு அதிகமாக்கி கொடுக்கும். எப்போ அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு அதிகமாகிருச்சோ அல்லாஹ் நமக்கு எல்லா விஷயத்துலையுமே வெளியே திறந்து விட்டுருவான்.
அப்போ இப்படித்தான் நம்முடைய ஆயுசுகளை நீட்டிச்சு கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த அனஸ் நாயகத்துக்கு நாயகம் சொல்லி கொடுக்குறாங்க. ஒன்றாவது எப்போவுமே ஒழுவோடு இருக்கணுன்ற விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு, ரெண்டாவது சொன்னாங்க நீங்கள் எப்போவுமே என்ன செய்யுங்க, சலாத்தை முந்தி சொல்லுங்கள், அப்சுஸ் சலாம், சலாத்தை பரப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. யாரை பார்த்தாலும் சலாத்தை பரப்புங்க. புகாரி இமாம் சொல்லி காமிக்கிறாங்க, சலாத்தை பரப்புங்க நோக்கம் வந்துட்டு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சலாம் சொல்கிறது அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்டாங்க, இஸ்லாமிய பண்புகளில் மிகவும் சிறந்தது எது அப்படின்னு கேட்டாங்க. ஹஸரத் அப்துல்லாஹ் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸு புகாரில் பதிவு செய்யப்பட்டது. அதே மாதிரி கேட்கும் போது நாயகம் சொன்னாங்க, பசிச்சவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ரெண்டாவது சொன்னாங்க, உங்களுக்கு அறிமுகம் இருக்கிறவருக்கும் அறிமுகம் இல்லாதவருக்கும் நீங்கள் சலாம் சொல்கிறது, முந்திக்கிறது, நீங்கள் முந்திக்கங்க, சலாம் சொல்கிறதுக்கு நீங்கள் முந்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுவும் நல்ல பழக்கத்தில் இருக்கிறதுல ஒன்று. அப்போ அந்த சலாத்தை முந்துறது அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு பணிவை அதிகமாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஒரு பெருமையிலிருந்து பாதுகாக்கும். எப்போ பெருமையிலிருந்து பாதுகாத்துருச்சோ, பெருமைங்கிறது அல்லாஹ்வுடைய ஆடை, மேலாடை. அல் கிப்ரியா ஒரு இதாயின் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. பெருமைங்கிறது அல்லாஹ்வுடைய மேலாடை, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அந்த பெருமைங்கிறது சொந்தம். அதனால தான் நம்மளை யாராவது புகழும் போது எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே அப்படின்னு சொல்லிடணும். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம உறுதியாக சொல்லிடணும். டக்குன்னு சொல்லிட்டோம்னாக்கா ஷைத்தான் நம்முடைய உள்ளத்தில் வரமாட்டான். இல்லை அவங்க சொல்லும் போது நம்ம சிரிச்சுக்கிட்டு அதை நம்ம ஏற்றுக்கிட்டு இருந்தோம்னாக்கா ஷைத்தான் வந்துடும், உங்களை பற்றி புகழ்றாங்க பற்றியா, இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் நம்முடைய கல்வியில் வந்துடும். அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு தான். சரி, அடுத்து பார்த்தோம்னு சொன்னாக்கா, ஆனால் இப்படி செய்யலாம், அந்த நபர் இல்லாத இடத்துல அவரை பற்றி புகழ்ந்து பேசிக்கிறலாம், அதில் தப்புகள் எதுவும் கிடையாது. அப்போ சலாத்தை வந்து என்ன செய்யணும், நீங்கள் முந்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முந்தி சொல்கிறதுனால உங்களுக்கு என்ன செய்யுது, அந்த பெருமைன்ற இடத்துல இருந்து சலாம் உங்களை பாதுகாக்குது, நீங்கள் முந்தி சொல்கிறதுனால. இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டாக்கா, ஹஸரத் அபூபக்கர் நாயகம் அறிவிக்கிறாங்க, நான் வந்து எப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம் அதுக்கு பிறகு சலாம் சொல்கிறதுங்கிறது கொண்டு வந்தாங்க. அந்த சலாம் சொல்கிறதுல நான் வந்து நாயகத்துக்கு முந்தி சலாம் சொல்லணும்னு பல தடவைகள் முயற்சி செஞ்சுருக்கேன். ஆனால் ஒரு தடவை கூட நான் சொன்னதில் நாயகம் தான் எனக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. எனக்கு மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைகளுக்கும் என்ன செய்வாங்க, நாயகம் முந்திக்கிட்டு சலாம் சொல்லுவாங்க, அதை நான் பார்த்துருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அபூபக்கர் நாயகம் சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ அந்த சலாம்ங்கிறது வந்துட்டு நம்ம முந்திக்கிட்டு சொல்லிடணும். அப்போ யார் முந்திக்கிட்டு சொல்கிறாங்களோ அவங்கள அல்லாஹ் பெருமையிலேருந்து பாதுகாக்கிறான், அவங்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி வைக்கிறான். எப்போண்டாக்க பெருமைங்கிறது எப்போ பணிவுங்கிறது வந்துருச்சோ, மன் தவாலா ரஃபவுல்லா, யாரை அல்லாஹ் பணிஞ்சு போய்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்கள என்ன செஞ்சிடான், அல்லாஹ் ஒசத்தி வைக்கிறான். இது ஒரு விஷயம் சலாம் சொல்கிறதுனால. அடுத்து பார்த்தோம்னாக்க இந்த சலாம் வந்து சில சட்டத்திட்டங்களை கொண்டு வர்றாங்க, யாருக்கு சொல்லலாம் யாருக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கிறத. ஏண்டா எல்லா நேரத்துலையும் எல்லா இடங்கள்லையும் சலாம் சொல்கிறதுக்கு அனுமதி கிடையாது. எப்படின்னு கேட்டோம்னாக்கா, இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒருத்தவங்க பாத்ரூம் போயிட்டு வர்றாங்க, டாய்லெட் போயிட்டு வரப்போது அந்த நேரத்தில் சலாம் சொல்லக்கூடாது. அதே மாதிரி வந்துட்டு சில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சலாம் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது, சில சட்டத்திட்டங்களை கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க, நீங்கள் வந்து சலாம் சொல்லக்கூடிய நபர்கள் பெருங்கொண்ட கூட்டமாக இருக்கிறாங்கல்ல, அவங்க சலாம் சொல்லக்கூடாது. பெருங்கொண்ட கூட்டமாக இருக்கிறாங்கல்ல அவங்க சலாம் சொல்லாமல் சின்ன கூட்டமாக இருக்கிறாங்களே, உதாரணத்துக்கு ஒரு 50 பேர் கொண்ட ஒரு குழுவாக இருக்கிறாங்க, பிரயாணத்தில் பார்க்குறோம், அதே மாதிரி அவங்க போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு இடம். அதே மாதிரி வந்துட்டு ஒரு 10 பேர் கொண்ட ஒரு குழு இருக்கிறாங்க. இதில் இந்த 10 பேர் கொண்ட குழு தான் யாருக்கு சொல்லணும், 50 பேர் கொண்ட குழுக்கு சலாம் சொல்லணும். அந்த 50 பேர் கொண்ட குழு இவங்களுக்கு சலாம் சொல்லணும். ஏன்னா சத்தம் அதிகமாக வரும், நாயகம் அதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதனால் அடுத்தவங்களோட டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இதெல்லாம் வந்துட்டு சொல்லி கொடுக்குறாங்க, நீ இப்படி நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்துட்டு உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு நின்றுக்கிட்டு இருக்கிறவங்க சலாம் சொல்லுங்கள். ஏன்டா சலாம் சொல்கிறதுங்கிறது அவர் வந்து ஒரு மாதிரி எந்திரிச்சு நின்று சலாம் சொல்கிறதுக்கு லேட் ஆயிரும், அல்லது அவர் சொல்லக்கூடிய சலாம் நிற்கிறவருக்கு அல்லது நடக்கிறவருக்கு என்ன செய்யாது, காதில் விளங்காது. அதனால் நிற்கிறவர் அல்லது நடந்துக்கிட்டு இருக்கிறவர் என்ன செய்யுங்க, உட்கார்ந்துருக்கிறவருக்கு சலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. அதே மாதிரி சின்ன பிள்ளைங்களா இருக்கிறவங்க பெரியவங்களுக்கு என்ன செய்யணும், சலாம் சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லி காமிக்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்க பணிவு வரும். அந்த பெரியவங்களுக்கு வந்து பெரியவங்க முந்திக்கிட்டு சொல்கிற சுன்னத்து, அதில் மாற்றுக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. ஒரு சட்டமாக இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்கிறாங்க. சரியா, 3 விஷயங்கள். ஒன்று, சிறியவங்க சின்ன பிள்ளைங்க பெரியவங்களுக்கு சலாம் சொல்லணும். அதுக்கடுத்து நடந்து போகிறவங்க உட்கார்ந்துருக்கிறவங்க சலாம் சொல்லணும். சின்ன குழுவாக உள்ளவங்க, சின்ன ஒரு 10 பேர் கொண்ட குழுவாக உள்ளவங்க 50 பேர் கொண்ட குழுவுக்கு சலாம் சொல்லணும். அவங்க இவங்களுக்கு சலாம் சொல்லக்கூடாது அப்படின்ற ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிச்சு காமிக்கிறாங்க.
மொத்தத்தில் இந்த சலாம் சொல்கிறதுங்கிறது வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு இபாதத்தாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லி காமிக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னாக்கா அனஸ்நாயகத்துக்கு 3வது ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க, நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே நுழைய போகும்போது நீங்கள் என்ன செஞ்சீங்க, சலாம் சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போங்க, சலாம் சொல்லாமல் உள்ளே போகாதீங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. என்ன ஆச்சு, ஏன் அப்படின்னாக்க அந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதக்கூடிய முஹத்தீஸீன்கள் பல விதமான கருத்துக்களையும் கொண்டு வர்றாங்க. அதில் ஒரு கருத்து என்ன அப்படின்னாக்க, சலாம் சொல்லாத வீட்டில் வந்து ஷைத்தான் சேர்ந்து நுழையிறான், அந்த வீட்டில் ஷைத்தான் இருக்கிறான், ஷைத்தானும் வந்துருவான் அப்படிங்கிற சொன்னாங்க. எப்போ சலாம் சொல்லிட்டோமோ ஷைத்தான் இருக்க மாட்டான் அப்படிங்கிறத மேற்கோள் காட்டி சொல்கிறாங்க. அதே மாதிரி துவாங்கிற நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ளே நுழைய போகும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல போகும்போது வீட்டுக்குள்ளே உள்ளவங்க வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு துவாவும் நமக்கு கிடைக்கிது. இதை மெயினாக கவனிச்சுக்கணும். சரி, இந்த சலாம் வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் சொல்லணுமா அல்லது வெளியில் அடுத்த வீட்டுக்கு நம்ம போகிறோம் அப்போ தான் சொல்லணுமாண்டாக்க 2 வீட்டுக்குமே சொல்லணும். இதில் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். ஒரு வீட்டில் ஆளே இல்லை, ஆள் இல்லாத வீட்டுக்குள்ளே நுழையிறான், சலாம் சொல்லலாமாட்டா சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சரியா, அந்த சலாம் சொல்லிட்டு தான் நம்ம உள்ள நுழையணும். அப்புறம் மலக்குமார்கள் நம்ம கூட சேர்ந்து வர்றாங்க. எப்போ மலக்குமார்கள் வந்து அப்போ ஆள் இல்லாத வீட்டில் யார் பதில் சொல்லுவாண்டாக்கா அந்த வீட்டில் மலக்குமார்கள் இருப்பாங்க, பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிறத விஷயத்தை கொண்டு வர்றாங்க. மொத்தத்தில் இந்த சலாத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வாழ்க்கை முழுவதும் இந்த மாதிரி கொண்டு வரணும். இங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 3 மலக்குகளும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, அதே மாதிரி வந்துட்டு மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து சலாம் சொல்கிறாங்க. சலாம் சொன்ன பின்னாடி வ அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னு சொல்கிறது தான் சிறந்தது. அதே மாதிரி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பதில் சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, அந்த இறைச்சியை சுட்டு அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, விருந்து வச்சாங்க. ஆனால் அந்த இறைச்சி அவங்க என்ன செஞ்சுக்கிறல, அவங்க தொடலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தொடலை அப்படின்னாக்கா, நாங்கள்லாம் மலக்குமார்கள், அதை பற்றி நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், சாப்பிட மாட்டோம் அப்படின்னு அவங்க சொன்ன பின்னாடி அதுக்கு பிற்பாடு அவங்க வந்து பயத்தை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயத்தில் மொத்தத்தில் இந்த 2 ஆயத்துமே அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் இங்கே சொல்ல போகிறாங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் வலகத் ஜாஅத் ருசுலுனா. இந்த இடத்துல ருசுலுனா அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ரசூல்மார்கள்னு வைக்கக்கூடாது, மலக்குமார்கள்னு வைக்கணும். சரியா, வலகத் ஜாஅத் ருசுலுனா, நம்முடைய மலக்குமார்கள் வந்த பொழுது, யார்கிட்ட, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்த பொழுது பில் புஷ்ரா, நற்செய்தியை கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் நம்முடைய மலக்குமார்கள் வந்த பொழுது காலு, அந்த மலக்குமார்கள் சொன்னார்கள், சலாமன், சலாம் சொன்னார்கள். கால, அதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சலாமுன், பதிலுக்கும் சலாம் சொன்னார்கள். ஃபமா லபிஸ அன் ஜாஅ பிஜிலின் ஹனீத், அவங்க சலாம் சொன்ன பின்னாடி கொஞ்சம் கூட தாமதப்படுத்தாம, ஃபமா லபிஸ, கொஞ்சம் கூட தாமதப்படுத்தாம, அன் ஜாஅ பிஜிலின் ஹனீத், அவங்க வந்து பொரிச்ச காளை கன்றினுடைய இறைச்சியை கொண்டு வந்து வச்சாங்க, சாப்பிட்றதுக்கு வச்சாங்க. ஃபலம்மா ராஅ ஐதியஹும், அந்த மலக்குமார்களுடைய கையை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்த பொழுது எப்படி பார்த்தாங்க, லா தசிலு இலைஹி, அந்த சாப்பாட்டின் பக்கம், இறைச்சியின் பக்கம் அவருடைய கை போகாமல் இருந்ததை, அவங்க அந்த பக்கமாக கையை கொண்டு போகாமல் இருந்ததை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பார்த்த பொழுது அவுஜஸ மின்ஹும் ஹீஃபத்தன், அவங்களுடைய நிலைமைகளை பார்த்து அவங்கள பற்றி என்ன செஞ்சாங்க, சந்தேகப்பட்டாங்க, பயந்து போய் சந்தேகப்பட்டாங்க அவங்கள பார்த்து. அந்த நேரத்தில் காலு, அந்த மலக்குமார்கள் சொன்னாங்க, லா தஹஃப், நபியே நீங்கள் பயப்படாதீங்க. ஏன் தெரியுமா, இன்னா உர்சில்னா, நாங்கள் அனுப்பப்பட்டதெல்லாம் யாருக்கு தெரியுமா, உங்களை பார்க்கறதுன்னு வரல, ஒரே ஒரு கூட்டத்தை பார்க்கத்தான். எங்கேண்டாக்க இலா கௌமி லூத்தின், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டத்தை பார்க்கத்தான் நாங்கள் வந்து இப்போ வந்திருக்கோம், வேற உங்களை பார்க்கணும்னு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதில் சொல்லி முடிக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் இது சம்மந்தப்பட்ட தொடர்கள் அடுத்து இன்னும் வந்துகிட்டு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆயத்துக்கள்ல இது சம்பந்தப்பட்ட விரிவான விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.